வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைட் மெசேஜ் வித் பிகேகே. இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் பிரபஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு மனசுக்கு தோணுச்சு, உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நார்மலாக தோல்வியின் அடையாளம் தயக்கம். நீங்கள் தயங்கி ஒரு வேலை செய்யும்போது அது தோல்வி இல்லை, ஏன்னா உங்களுக்கே அது சந்தேகம். வெற்றியின் அடையாளம் துணிச்சல். எது நடந்தாலும் பரவாயில்ல, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் துணிச்சல். துணிச்சல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வெற்றியை கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மனசு கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசுகிறீங்க. விழுறதெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கிறதுக்கு இல்லை, எழுவதற்காகத்தான். விழுவோம், எழுந்துக்கணும். எழுந்துக்காமல் விழுந்த இடத்துல நாம் எப்போவுமே உட்கார்றதில்லை. அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து கண்டிப்பாக உங்களால் வர முடியும். அது நீங்கள் நினச்சா, உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அப்போ தான் அது நடக்கும். பயமே இல்லாத மனிதன் துணிச்சலான மனிதன் இல்லை. பயத்தை வென்றவன். இது நடக்குமோ, இது நடக்காதோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் தாண்டி நாம் வாழ்க்கையை வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த துணிச்சல் வரும். இதை செஞ்சால் என்ன ஆகும், வந்தால் மழை, இல்லாட்டி வேண்டாப்போ அப்படின்னு சொல்லி போகக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வந்துடும். அவன்தான் துணிச்சலான மனிதன். ஒரு பறவையானது மரத்தில் உட்காரும்போது அப்படி தத்தளித்து உட்காரும். ஆனால் அது அந்த முறிந்து விடக்கூடிய கிளையை நம்பி அல்ல, தன்னுடைய சிறகை நம்பி. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். என்னால் இது சாதிக்க முடியும், என்னால் இது கடந்து வர முடியும், இந்த வேதனையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீள முடியும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 மாதம் கழித்து உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு முழுக்க 23, 24 ஆண்டில் எனக்கு நடந்த பல இன்னல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ இன்னல் வந்தாலும் நான் என்னை யாராவது கேட்டால் ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன். நல்ல வேதனையோடு இருப்பேன், மன கஷ்டத்தோடு இருப்பேன், உடல் வலியோடு இருப்பேன். ஆனால் யாருக்கும் அதை நான் காமிச்சிக்கிறதில்லை. என்ன நான் காமிச்சிக்கிறதுனால அவங்க பரிதாபலை எனக்கு எதாவது செய்ய போதா? செய்யாது. அதனால் எப்போவுமே உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. வாழ்க்கை என்பது ஒரு விதை மாதிரி. விதையை மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம். அந்த மண் புதைச்ச உடனே அது இருளாக இருக்குது. அந்த இருள்லேருந்து வெளியில் செடி வருது. விதை அதுக்கு தெரிஞ்சினா தான் விதைக்கப்படுவதாக அது நினச்சதுன்னா அது பயப்பட வேண்டியதில்லை. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். துணிச்சல் தான் வெற்றியின் அடையாளம். நாம் எப்போவுமே துணிந்து இது நடக்கும் அப்படின்னு நம்பி ஒரு காரியத்தை செஞ்சால் கண்டிப்பாக அது நடந்துடும். so long as it doesn't hurt anybody, யாருக்கும் தொல்லை கொடுக்க முடியாத, யார் மனசையும் புண்படுத்தாத ஒரு காரியம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இது பேசிஸ் ஆஃப் பிரபஞ்சத்தை வேண்டுறது. துணிச்சல். மனசில் நினச்சி இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், செய்வேன் அப்படின்றது தான் துணிச்சல். அந்த துணிச்சல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைவரிசை போய் பிரபஞ்சத்தை சேர்ந்துடும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைந்தவர்களை பார்த்து நம்ம அதிர்ச்சிக்கிறோம். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி வந்திருக்காங்க, இது நல்லா இருக்கே, அவங்களுக்கு நல்லா நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள், அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ரத்தம், வேர்வை, அடி, மன வலி எல்லாத்தையும் தாங்கி தான் அந்த வெற்றியை அவங்க அடைந்திருக்காங்க. அந்த வெற்றியை அவங்க அடையும் போது அவங்க படுகின்ற அந்த சில மணித்துளி சந்தோஷம் பார்க்கவே நமக்கும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷப்படணும், வாழ்த்தணும். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்ம வேறு விதமாக நினைக்கக்கூடாது. நம்ம இந்த பயணம் செய்யும்போது நமக்கு சில நேரம் சில செட்பேக், தோல்விகள் ஏற்படும். அந்த தோல்வியில் நாம் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அந்த பாடத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். தோல்விக்காக தயங்கி ஒரு இடமா உட்காரக்கூடாது. மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். நான் தான் சொன்னேன், கடந்த காலமோ எதிர்காலமோ ஏதோ ஒன்றை நினைத்து சந்தோஷமானது அப்போது நடந்திருந்தால், சந்தோஷமானது இனிமேல் வரும் என்றால், அதை ரெண்டையுமே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டணும். அப்படி ஓட்டும்போது தான் மன தெளிவு ஏற்படும். சமீபமாக 2 பேர் எனக்கு அவங்களுக்கு
ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, யூடியூப்லேயே இருக்க மெசேஜ் கமெண்ட்டில். ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெயின் நிறைய வயது முதிர்ந்தவர்களோடு கொண்டு கூட்டிகிட்டு போனார். ஆல்மோஸ்ட் லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போது அவர் பிரபஞ்சத்தை வேண்டிட்டு போன போது அந்த ட்ரெயின் தாமதமாக போய் அவங்களெல்லாம் அது என்ன, அது ஒரு துணிச்சல், அந்த தைரியம், அந்த தைரியத்தோடு அவர் பிரபஞ்சத்திட்ட வேண்டி அந்த பிரபஞ்சம் அவருக்கு ஏற்றார் போல் எல்லோரும் நிதானமாக வயசானவங்களாம் வண்டியில் ஏறி நல்லபடியாக போய் சேர்ந்தாங்க. இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எதுக்கு திரும்ப திரும்ப இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தைரியமும் துணிச்சலும் மிக முக்கியமான ஒரு பொருள். நம் வாழ்க்கையில் எப்படி மூச்சு விடுறோமோ, எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ, எப்படி தண்ணி குடிக்கிறோமோ, அதே மாதிரி தான் தைரியமும் துணிச்சலும். தோல்வியை கண்டு சோர்ந்து விடார்கள். நல்ல நேரம் எப்போவுமே உண்டு. இது காலம், வாழ்க்கைன்றது ஒரு கால சக்கரம். அப்படி சுற்றி 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 மேலே கீழே மேலே கீழே. சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி காயப்படுது, சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக காயப்படுது. ஜாஸ்தி காயப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா, ஆட்டிடியூட், மனம் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும். புரிஞ்சுதா? மாற்றிட்டு பிரபஞ்சத்தை 100% நம்புங்கள். பிரபஞ்சத்தை நம்பினோர் கைவிடவே படார். இதுதான் இன்றைய செய்தி. வேறொரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.